இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், த வாய்ஸ் ஆஃப் காட். தெய்வத்தின் குரலொளி, தெய்வத்தின் குரலொளி. அந்த குரல் ஒளி நமக்கு கடந்து வரலாம். தூய் ஆவியானவர் தாமே நமக்கு துணை புரியட்டும், துணை புரியட்டும். Holy Spirit of Jesus Lord. 2 சாமுவேல் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 29வது தெய்வீக திருவசனத்தை 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை தூய ஆவியானவர் தாமே காண்பிக்கிறார். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர், உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசி பெறுவதாக. குடும்பம் சொல்லப்பட்டு பழைய மொழிபெயர்ப்பில் வீடுன்னு கூட சொல்லப்பட்டிருக்கும். குடும்பம் வீடுன்னு கூட சொல்லப்பட்டிருக்கும். ஆசீர் பெறும்படியாக குடும்பம் வீடு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எத்தனை அருமையான வார்த்தை பாருங்க. அங்கே சாமுவேல் சொல்லுகின்ற கருத்தை பார்க்கணும். உம்முடைய ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு, அவருடைய பார்வையில் இருக்குமாறு அருள் கூர்ந்தல், அதுக்கு ஆசி விளைத்தள்ளும். வார்த்தைகளை பார்க்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது நம்முடைய உள்ளம் பொறிப்பு அடைவதாக இருக்கிறது. உம்முடைய ஊழியன் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் புரிவீராக, அருள் கூர்ந்து ஆசீர் வழங்குவீராக. அதுக்கு அடுத்த பணம் தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர், உம் ஊழியனின் குடும்பம் என்றும் ஆசீர் பெறுகிறது. உன் வீடு என்றும் ஆசிரிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பாளர்களே, ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு, ஆண்டுடைய பணியை செய்கிறவர்களாக இருக்கிறவருக்கு ஆண்டவர் தானே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வீடு, அவருடைய குடும்பம், அவருடைய வாழ்க்கை அனைத்தும் ஆசீர்வாதமாக இருக்கும். வசனத்தை பார்க்கிறோம். அந்த வசனத்தில் 25 சொன்னால் அப்படியே சொல்லப்பட்டிருக்கும். 20 வசனம் அப்படி சொல்ல இருக்கிறது. இதை பார்க்கிற பொழுது ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறது யாரு? அவர்தான். திருப்பாடல் 127 முதல் வசனத்தை சொல்லுகிறது. திருப்பாடல் 127 முதல் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றால் கட்டமுடைய பிரயாசமெல்லாம் வீண். அவரே வீட்டை கட்டி கொடுக்கிறாரா? அவரே வீட்டுக்கணும். இது பார்க்கிற பொழுது எத்தனையோ மக்கள் வீடு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வீடுலாம் நல்லா கட்டி ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க உண்டு. இப்படியும் பார்க்கணும். கடவுளுடைய பணியை ஆண்டுக்காக கடந்து வருகிறவர்களை, அவருக்குள் வருகிறவர்களை ஆண்டு ஆசிரியம். ஆண்டவரை வீட்டை கட்டவில்லை என்றால் கட்டுடைய பிரயாசம் எல்லாம் வீண் என்று அந்த வசனம். இதே கருத்தினை பார்க்கும் பொழுது வீட்டை கட்டினால் மொத்தம் போதாது பிரியமாகவே. அந்த வீடு, அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய வீட்டில் பார்த்தோன்னாக்க வீடு கட்டியிருப்பாங்க, ஆனால் அந்த வீட்டில் ஆசீர்வாதம் இருக்காது. 2 சாமுவேல் புத்தகத்திலே பார்க்கிற பொழுது 6ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை பார்க்கிற பொழுது வீட்டை ஆசீர்வதிப்பார், அந்த வீட்டை, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, ஆண்டவர் அப்படியே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு வீட்டுக்கு சுத்திரும் வேலி போட்டு பாதுகாக்கிறோம். ஆனால் யோபுக்கு ஆண்டவர் தானே வீட்டுக்கு அங்கே தோட்டத்துக்கெல்லாம் வேலி போட்டார். விடுதலை பயணத்திலே பார்க்கிற பொழுது 12ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அழிக்கும் வாதை வராது, அந்த வெளியே எந்த விதமான நிலையும் வராதுன்னு சொல்ல யோபுக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்று உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார், எனக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதம் இருக்கு. பக்கத்து வீட்டில் எங்கேயோ என்னமோ நடக்கலாம், எது நடக்கலாம்.
ஆனால் நம்முடைய குடும்பம் ரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாக்கிறதா இருக்கிறது. இல்லைங்களா? வீடு ஆசிரிக்கும். நான் சொல்லும் போது நிறைய சொல்ல வேண்டும். யோவானை பார்க்கும்பொழுது நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்து இருக்கும். அந்த வீட்டில் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சியின் காரியங்கள் எல்லாம் இருக்கும். அழுகை இருக்கிறதா? ஆசீர்வாத மகிழ்ச்சியின் குரல் எப்பொழுதும் துணிக்கும்ங்கிறதான் பார்க்கிறோம். இன்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருகிற வார்த்தை இதுதான். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். வீட்டில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு தருகிறார், சொல்லுகிறார். அப்படியே செயல்படுத்துவார். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆமேன் நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நிறையங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன் என்றும் அந்த வீடு என்றென்றும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கூறியிருக்கிறீர். உம்முடைய பார்வையில் எங்கள் வீடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது பாதுகாப்பும் பராமரிப்பும் அரவணைப்புமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்து கொடுக்கிறோம். அதில் அந்த வீட்டிலே மகிழ்ச்சியின் குரல் ஒளி நறுமணை போல பரவும் என்கிறதான படி எங்கள் குடும்பத்திலே, எங்கள் வீட்டிலே எப்பொழுதும் ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கட்டும். எங்களுக்காக மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் அன்பு ரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த திருப்பெயரிலே நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாக்குகள் அனைத்தும் எங்களுக்கு வாழ்வாய் மாறுபடி மன்றாடுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு